பாப்பாங்கல்லாம் நீ இழுத்ததுக்கு அப்படின்னோடனே இங்கே உடனே கனி ட்ரிகர் ஆகிட்டு வந்து எல்லாரும் சமாதானப்படுத்தும் இல்லை ஐம் ஓகே அன்னைக்கு சொல்ற அக்யூசேஷன்ஸ் கேளுங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் வேற மாதிரி சொல்லுவாங்க. சொல்றான் அதுவே அவனோட கேம் தான். அந்த வார்த்தை என்னன்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 74ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முந்தின நாள் நைட்டு பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டு சாண்ட்ரா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள்லாம் வெளில படுத்து பயங்கரமாக அலப்பறை பண்ணுறோம், என்டர்டைன் பண்ணுறோன்னு அந்த டீம் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ஸோ உள்ளே என்ன நடந்துச்சு ரெஸ்ட் ரூமில் அப்படின்றது தெரியல. பிக் பாஸ் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க கக்கூஸ்ல என்ன இருக்கு? இடியா கையா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ மிரரில் மட்டும் மார்க் பண்ணி காட்டுறாங்க. பார்வதி அங்கே உள்ளே இருக்கும்போது கம்ருதீன் வந்து ஃபாஸ்ட்டாக வெளில ஓடி வராரு. ஸோ இதுங்க என்ன பண்ணியிருக்குன்றது நம்மளே ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஸோ இதுங்களை எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபாடி கட்டி பூடிடா. ஸோ ஒரு நேஷ்னல் டெலிவிஷனு ஒரு ஷோவுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிளேஸை பிடிச்சி இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். இங்கே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை சீரியஸாக உண்மையாலுமே பண்ணுறீங்களா? உண்மையாலுமே லவ் பண்ணுறவங்க இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. உடனே அடுத்த நாள் காலைல வேக்கப் சாங்க்கு அப்புறம் பார்வதி உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து என்னை மானங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து ஒரு வலையை விரித்து அதில் என்னை விழ வச்சுட்ட அப்படின்னா உனக்கு எங்கே புத்தி போச்சு? நீ மேய விட்டுருந்தியா உன் மூளையை? இங்கே வந்து இந்த ஷோவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஷோவை ரன் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 5 வீக்ஸாவது எடுத்து ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஒரு புத்தி இல்லாமல் ஒரு அறிவு இல்லாமல் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றதை யோசிக்காமல் ஒரு அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா மட்டும் வளர்ப்புல வளர்ந்த ஒரு பொண்ணு, போல்டாக இண்டிவிஜுவலாக இவ்வளோக்கு மைக்கெல்லாம் தெருவாக பிடிச்சி ஒரு இன்டர்வியூலாம் எடுத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு இவ்வளோ ஈஸியாக ஜாலியாக இருக்கு உள்ளே போகிற அப்படின்னா என்ன ஒஸ்டான ஒரு விஷயம் இது. லவ்வாங்க? லவ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? கண்டமேனிக்கு வந்துருமாங்க லவ். பார்த்த உடனே ஸ்பார்க்கில் வரும். பட் அந்த ஸ்பார்க்கில் வர லவ் நமக்கு தெரியும் அது என்னன்னு. அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த லவ்வுக்கான ஒரு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து இப்படி அவங்க கூட வந்து புலம்பி பேசினா மட்டும் உனக்கு அதற்கான ரிசல்ட் கிடைச்சிருமா என்ன? உடனே அவன் சொல்கிறான், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தான் ஒரு ஃபேமிலி இருக்குது, எங்கள் வீட்லேருந்து தான் வருவாங்க, நான் உனக்காக கூட நிற்கிறேன். நான் உனக்காக கூட நிற்கிறேன், நீ தான் வேணும்னு சொல்கிற பொண்ணு வியானாட்ட போய் சொல்லுவாங்களாங்க? உங்கள் வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்டு வரட்டுமா, அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமான்னு கேட்பாங்களா? இதுலேயே தெரிஞ்சுக்க வேணாமா அவன் கேம் தான் பண்ணுறான்னு? ஏங்க அந்த தலை டாஸ்கில் கூட இவளுக்கு உதவி செய்யாமல் வினோத் என்ன கூப்பிடுன்னு வாலண்டரியாக போன ஒருத்தவன் எப்படிங்க லவ்னா என்னன்னு தெரியுமா முதல்ல? இன்டெரக்டாவது ஒரு சப்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாகவே இல்லை கேம் வேற இது வேறன்னா நைட்டு மட்டும் இனிப்பெல்லாம் தேடி வர எறும்பு மாதிரி தேடி ஓடுற இவனை நம்பி இதுதான் லவ்னு ஒன்று நினச்சிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஒஸ்டான ஒரு கண்டென்ட்டு, ஒஸ்டான ஒரு பிஹேவியர்ஸு. இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏற்பட்ட களங்கம் அசிங்கம் வந்து இந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரமும் கனியும் மேபி வந்து சாண்ட்ரா அப்படி அமைதியாக இருக்கிறது. ஸோ மற்றவங்க எல்லாரும் அவங்கள நோக்கி பார்வை வரணும். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம பக்கம் திருப்பி விடணும். இதுதான் அவங்களோட கேம் பிளேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மலாம் வந்து கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமித்தும் சாண்ட்ராவும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த வாரம் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு என்ன தான் எல்லாம் குத்துவாங்க. இவ்வளோ நாள் திவ்யா என்ன ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் வேறு மாதிரி சொல்லுவாங்க.
அன்னைக்கு சொல்ற அக்யூசேஷன்ஸ் கேளுங்க. ஸோ பாருவே என் என் காது படை பேசுகிறா, சாண்ட்ரா அவங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு யாரோ சொல்லும்போது அது ஒரு சிடுமூஞ்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யாரை அது கூடலாம் போய் யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. என்கிட்ட வந்து ஒரு கன்சர்னாக பேசுகிற அந்த பார்வை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். அன்றைக்கி நைட்டு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உள்ள ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்லி வெளில வந்து படுக்கும்போது நான் உனக்கு ஸ்டாண்ட் பண்ணுறேன், கரெக்டு தான் நீ பண்ணு, இல்லை உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு மாதிரி பேசின பாரு அங்கே போயிட்டு வேறு மாதிரி நடந்துக்கிறது. பாருவோட அந்த ஒரு கேம் பிளே டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. கேவலமாக இருக்குது, பார்க்கவும் நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக அந்த கம்ருதீன் கூட சேர்ந்துட்டு நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான பிளேவாக மாறிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரோட டீம்னா இவங்க கம்ருதீனும் பார்வதியும் உள்ளே போகணும். வெளியிலேருந்து கனியும் ஆதரையும் வந்து அந்த சாங்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ டான்ஸ் மாரத்தான் 2.0வில் அடுத்த அனதர் ஒன் டாஸ்க்கு வேறு ஒரு டீமுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே, மோர் தென் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க 5 சாங்கும் ரொம்ப ஈஸியாக. பட் எனக்கு தெரிஞ்சு மற்ற 2 டீமை விட இவங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆல்பம் சாங் தான் கொஞ்சம் டஃப்பாக ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ் யாரும் அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. ஏன்னா அதில் கனி அப்படின்ற அன்பு கேங்ல இருந்து அன்பையே உருவாக்குற அன்பின் உறைவிடமா அன்பின் இருப்பிடமா இருக்கிற கனி இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஸோ யாருமே எந்த டிஸ்ட்ராக்டும் பண்ணவே இல்லை, ஃப்ரீயாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வினோத், அமித், சாண்ட்ரா இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலை ரூமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சாங்க்கு ஸ்டெப்பு போடுறதுக்கு பதிலாக அதை உள்ள வேர்ட்ஸ் எடுத்து நீ வந்து ரீக்ரியேட் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமான்னு பாரு, ஐ மீன் அதுக்கு அவரை ஆக்ஷன் கொடுக்க முடியுமான்னு பாரு, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினோத் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ என் வீட்டு தோட்டத்தில் நல்ல ஐடியா தான், அதன்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து கம்ருதீன்ட்ட கேட்குறாங்க, இந்த வாரம் நான் வீக் டாய் போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஜாலியாக இருப்பான், என்ஜாய் பண்ணுவான், அடுத்து அரோரா கூட லவ் கண்டென்ட் கொடுக்க ரெடியாக இருப்பான். இது கூட உனக்கு தெரியாதா? ஒருத்தவங்க தன்னுடைய வர ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் அங்கங்கே தெறிக்க விடுறது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரு, அவங்க எப்படி வெளியில் இருந்திருப்பாங்க என்ன, அதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுது பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா எப்படியே வலை வீசி அங்கே பண்ணி என்னோடய ப்ளேவை வந்து கேம் ப்ளேவே கெடுத்துட்டேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன், அவன் அப்போ மட்டும் கிடையாது எப்போதுமே சொல்கிறான், அதுவே அவனோட கேம் தான். அந்த வார்த்தையே என்னென்னா நீ கேம் வேற, இந்த ஃபீலிங்ஸ் வேற, நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் பொண்ணு கேட்குறேன், நான் அது பிடுங்குறேன் இது பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கதையாக விடலாம். அதை ஃபுல்லாக இது நம்புது. ஆனால் இதுக்கு உள்ள இன்ட்யூஷன் வந்து சொல்லுதுங்க, இது ஏதோ இவன் வந்து நம்மளை வச்சு ப்ளே பண்ணுறான் நல்லா தெரியுது. ஆனால் பார்வதி அப்படின்ற ஒரு ஆளை வச்சு தான் ஒரு ட்ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. என்னென்னா கம்ருதீன், அரோரா அண்டு வினோத். இப்போ அரோரா என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப ஸ்மார்ட் பிளேவாக இதுதான் பிளேன்னு சொல்லி அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டு அதன்படி வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சுபிக்ஷா என்ன, இந்த விக்ரம்க்கு என்னதாங்க பிரச்சனை, அவன் வக்ரமா அங்கங்கே தெளிக்கிறது தான் வேலை. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்து பேசுது, நான் வந்து கடல் சார்ந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் என்ன பண்ணுறான், அரோரா கூட கம்பேர் பண்ணி, ஐ மீன் எங்கேயோ ஒரு இடத்துல உன்னோட உஷாராக இருக்கான்னு தோணுது. விக்ரம் வந்து அரோரா கூட கம்பேர் பண்ணி அவள் ரொம்ப ஸ்மார்ட்டு, அவள் கேம் வேறு லெவலு, அவள் அதுலேருந்து வந்துட்டா, அவளோட வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறா, கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த கேம் தலை டாஸ்க்காக இருக்கட்டும், தலை டாஸ்கில் விக்ரமுக்கு விட்டு கொடுத்தல நீனு, அதுக்காக இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வந்து அலன்னு அலறது கூட பிரச்சனை இல்லை. ஏங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் உனக்கு சுபிக்ஷாவை கூட்டு போய் நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது? சுபிக்ஷா வெளியே உட்காந்து பேச. எப்பா டேய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்போ ஒரு குறுப்பு போனாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நீ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஆள், பிக் பாஸுக்கு அதான் என்னது அசிஸ்டன்ட் பாஸாக இருக்கிற உள்ளே இருந்து பிக் பாஸால் டைரெக்டாக நியமிக்கப்பட்ட ஒரு எம்ப்ளாயாக இருக்கிற உள்ள இது ஒரு டாஸ்க் அப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாஸ்க் அப்போ மாரத்தான் 2.0 அந்த
கிளாக் டாஸ்க் அப்போ கூட லேட்டாக ஏங்க வரீங்கன்னு வினோத் கேட்டதுக்கு என்னென்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறீங்களா, டெக்கோரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட ஆள் உனக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் சுபிக்ஷாவை கூப்பிட்டு போய் அவ்வளோ ஹவுஸில் அவ்வளோ இடம் போட்டு வச்சுருக்காங்க உட்கார்றதுக்காக, அங்கெல்லாம் இல்லாமல் உள்ளே போய் நீ என்ன சொல்கிற என்ன பேசுகிற, இது வேற யாராவது பண்ணியிருந்தா மைக்கை போட்டே பேசினாலும் நீ ஏன் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? பேசிட்டு இல்ல சாரி நான் வேற ஏதோ இல்ல இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னா உள்ளே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இதில் பேசுறது ஒன்றா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணி கூட காட்டியிருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏன் இவளோட ஒஸ்டான பிளே விக்கல்ஸ் விக்ரம் அவளோட பிரெயினை வந்து ஃபுல்லாக இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி, ஆமாம் நம்ம ஒரு டாஸ்க் கூட ஜெயிக்கல, நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பிளேயே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அது ரொம்ப ஒஸ்டான பிளேயர் தான். அது ஒன்றும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாலும் ஒரு சுயமாக யோசிக்கிறாலும் விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறத யாராவது கேட்பாங்களா சொல்லுங்கள்? அப்போது இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி திரும்ப வந்து ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். திரும்ப பிக் பாஸ் அந்த ரூமை விட்டு வெளில வாங்க, இன்னொரு முறை அகைன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் பண்ணிடுவேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் இனி யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணுறதை தவிர மற்ற எதுவும் உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுறதோ பேசுகிறதோ அதுக்கு அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி வினோத்திட்ட சொல்ல, வினோத் இல்லை நான் மைக் போட்டு தான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் மைக் போட்டுட்டு உனக்கு என்ன புடுங்குற வேலை அங்கே நீ கூப்பிட்டு போயிடு, மைக் போட்டு தான் பேசுறேன். மைக் போட்டு நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா? அதாவது இவர் என்ன பண்ணாலும் அது வெளியில் தெரியாதுங்க, மற்றவங்க யாராவது பண்ணால் அதை கரெக்டாக நோட் பண்ணி எடுத்து அதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே எங்கே அப்பப்போ தெளிச்சு விட்டு போகிறது தான் விக்கல்ஸ் விக்ரமோட வேலை. அதுக்கப்புறம் திரும்ப இவர் ஒரு ஆக்ட் பண்ணுறாரு, அழுதுட்டு வந்து எல்லாரும் சமாதானப்படுத்தும், இல்லை ஐம் ஓகே அப்படின்னு. எதுக்காக இந்த மாதிரி அழுக? ஏன்னா அவளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம், இதை வந்து திரும்ப கொஷின் பண்ணுவாங்க, நம்ம ரூல்ஸை வேற கரெக்டாக ஃபாலோ பண்ணல, இது பிரச்சனை ஆகக்கூடாது, அதுக்கு நானே ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக அந்த அழுக சிரிப்பு தான் வந்தது. அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மல் தான். அவ்வளோதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ கடலுக்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கடந்து தானே ஒரு மீனை எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம், இது வந்து ஒரு கடல் மாதிரி தான். இந்த கேமெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணி இந்த ஸ்ட்ரகிள்லாம் ரீச் பண்ணி வந்தால் மட்டும்தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் தான் சுபிக்ஷா இடத்துக்கு காரணமா, நீங்க தான் ஓவரா சீன் போட்டீங்கன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளியராக கேம் வந்து கரெக்டாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட ஒரு ப்ளே பண்ண போக, சரி எல்லாரும் வாங்க லிவிங் ஏரியா. சாண்ட்ரா வினோத் வந்து வெளியில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன, அப்போ விக்கல்ஸ் விக்ரம் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா லிவிங் ஏரியாவில், ஓகே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப குறைவான காலத்தில் வந்து இந்த டீம் கனியோட டீம் வந்து சொல்லிட்டாங்க, இப்போ இவங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் நம்ம செகண்ட் பிளேஸுக்காவது வர முடியுன்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ளே பண்ணி கேவலமாக அதை வந்து வெளியில் வந்து இவங்க சாண்ட்ராவும் வினோத்தும் இருக்க, உள்ளே வந்து இருக்கிறது யார் அப்படின்னா அதை டான்ஸ் ஆடி காட்டுறது வந்து திவ்யாவும் அமித்தும். ஸோ இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சாங் வந்து கன்னித்தீவு பொண்ணா, அது வந்து அவ்வளோ டைம் அந்த எறும்பு மாதிரி ஊடுறதுக்கெல்லாம் ஒரு ப்ளே பண்ண பாரு நடிகையா, கரும்பு மாதிரி புழிஞ்சு காட்டினதுனால தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க வெளில உள்ளவங்க. கண்டினியூஸாக ஒரு மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த 4th வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது 5th வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 4th வந்து அந்த கன்னித்தீவு பொண்ணான்றத லிரிக்ஸ்லாம் அவங்க திரும்ப சொல்ல, அங்கே அவங்க டான்ஸ் ஸ்டெப்பை போடாமல் அந்தந்த வேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இன்னாக்ட் பண்ணி காட்ட, அதை ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே போயிட்டு, இன்னொன்று என்னென்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு இவர் போய் அந்த சாங் கேட்குதா அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணி, இது என்னோட கேமு, நீங்களாம் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு வினோத் சொல்ல, மற்றபடி பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி பாட்டு பாடி அவங்கள கண்டுபிடிக்க விடாமல் ஒரு கன்ஃபியூஷனில் விட்டு, இதில் சாண்ட்ரா வந்து அவங்க ஆக்டிவ்லேயே இல்லை, பின்னாடி என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்றதை தான் கவனிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சுத்தமாக இருந்த மாதிரியே இல்லை. அப்புறம் ஓகே இந்த 5th சாங் கண்டுபிடிச்சா திரும்ப 4th சாங் வந்து ப்ளே பண்ணும்பொழுது அதை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அடிக்கிற கையணைக்குமா
அதை ஆக்சுவலாக நல்லாவே அவங்க ஆக்ட் பண்ணி காட்டினாங்க. அதை வந்து கடைசி வரல இவங்க கண்டுபிடிக்க முடியல. ஓகே நாங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரும் அசம்பிள் பண்ணி இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து பார்வதி டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் கடந்த 2 நாட்கள் அதிகமான மதிப்பெண் இருக்கிறதுனால ஆதிரை, கனி, கம்ருதீன், பார்வதி இந்த டீம் தான் ஜெயிச்சாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் வந்து 24/7 அந்த ஹவுஸில் இருக்கலாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் என்கேஜ்மெண்ட் இங்கேயே முடிச்சு டிஆர்பி ஏற்றிக்கலான்னு இந்த டீம் வந்து கேவலமாக பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈஸியான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி ஏதோ ஒன்று இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்வதி அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இது எந்த மாதிரி ஷோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த அம்மாவும் அதெல்லாம் ஆக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி மறப்போம் மன்னிப்போம்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்வதி வந்து திரியிற மாதிரி தான் இருக்குது. அந்தந்த இடத்துல ரொம்ப ஒரு சில இடத்துல ரொம்ப அசிங்கமாக கொச்சையாக தெரியுது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்றது. ஸோ பார்ப்போம் என்ன ரிப்ளை வருது அப்படின்றது. திரும்ப லிவிங் ஏரியாவில் கனிகிட்ட வந்து வாலண்டரியாக தான் ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனி ரொம்ப நன்றி எங்கள் பாப்பாங்கெல்லாம் நீங்கள் இழுத்ததுக்கு அப்படின்னோடனே எங்கள் உடனே கனி ட்ரிகர் ஆகிட்டு இந்த பாருங்க நானும் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கேன், என்னோட வாய் அப்படிலாம் சொல்லவே சொல்லாது, அப்படி சொல்லியிருந்தா என்னை நானே காரி துப்பிக்கிறேன் அப்படின்னு மேடம் பேச போக்க தேவையில்லாமல் பழி போடாதீங்க, என்னை தேவையில்லாமல் நீங்கள் வில்லனாக்காதீங்க, சைலண்ட்டாக இருந்துட்டு எப்படி ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்தப்போ விக்கல் சீக்கிரம் அமைதியாக இரு, ஓகே எவ்ரிதிங் ஓகே நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க பண்ணுற ப்ளே தான் நமக்கு தெரியுதில்ல அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு வர வர மைண்டெல்லாம் ரொம்ப பேடாக போகுது, பேடாக யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இங்க நான் பாட்டு எல்லாரும் சொன்ன பாட்டு பாடினேன். மேபி இது அவங்களோட கேம் பிளேவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம இருக்கிற வரலும் இதுங்களெல்லாம் ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமானதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காமம் பிடிச்ச பாரு வந்து கொஞ்சம் அடங்கி கேமை வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ, கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.